want you to turn to the Gospel of Saint John, chapter 16, 16ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்வீங்கன்னா, hallelujah, God, Jesus gives ஒரு என்கரேஜ்மெண்ட்டை நமக்கு அந்த இடத்துல கொடுக்கிறவராய் இருக்கிறார். He gives a picture நமக்கு. hallelujah. So இந்த உலகத்துல நாம இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லும் 33ஆம் வசனத்துல, Gospel of Saint John chapter 16 verse 33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னாருங்க? Jesus, it came out of the mouth of the blessed Lord Jesus. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்தவர். He knows every deep thoughts of மனுஷனுடைய உணர்வுகள், நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த தேவன் தான் சொல்றாரு, இந்த அன்பு ரட்சகர் சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சோ இந்த உலகத்துல இருக்கிறோம், நோபடி லைக்ஸ், ஒருவரும் எனக்கு உபத்திரவம் வேணும்னு ஒருவரும் கேட்கிறவர்கள் அல்ல. ஆமென். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் we don't want to live in that problem. நமக்கு பிரச்சனை, போராட்டம், வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள் எது வந்தாலும் நமக்குள்ள நாம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள என்ன இருக்கு? எப்படியாச்சும் இது நல்லா ஆயிரணும், எப்படியாச்சும் இந்த பிரச்சனை நீங்கிடணும், எப்படியாச்சும் இந்த கஷ்டம் போயிடணும், நான் நல்லா இருக்கணும், நான் குடும்பத்தோட நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எங்களுக்கு எந்த வியாதி வரக்கூடாது, இது மரணம் கூட வரக்கூடாதுன்னு நினைப்போம். இது எல்லா மனுஷருக்குள்ள இருக்கிற சகஜமான ஒரு எண்ணம். We don't want to go through certain issues of life. கஷ்டங்கள்லயோ போராட்டத்திலேயோ நம்ம கடந்து போக விரும்புறதில்ல. இன்னைக்கு அதுதான் அநேக பெற்றோர்கள் சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அவங்கள பார்த்தீங்கன்னா, நாங்க கஷ்டப்பட்டது போல எங்க பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, எங்க பிள்ளைங்க உபத்திரவத்துல இருக்கக்கூடாது, எங்க பிள்ளைங்க எதற்காகவும் அலைந்து தெரியக்கூடாது. சோ நாங்க எதுக்கு உழைக்கிறோம்? why we work so muchனா, எங்க பிள்ளைகளுக்காக, எங்களுடைய சந்ததிகளுக்காக தான் நாங்க செய்கிறோம், அவர்களுக்காக தான் சேர்த்து வைக்கிறோம், அவர்கள் நாளைக்கு நல்ல நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி எல்லா பெற்றோருடைய ஆசை அதுதான் இருக்கும். நமக்கு இருந்த முன்னாடி இருந்தவர்களும் அதேதான், என்னைக்கும் அதே மைண்ட் செட்டோட தான் நம்ம இருக்கிறோம். ஆனா ஒரு காரியத்தை நாம மறந்து விடுகிறோம். ஹவு மச் எவர் யூ நினைச்சாலும் சரி, ஜெபம் பண்ணாலும் சரி, ஒன் டே ஆர் தி அதர் ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படும். You will go through some issues of life. அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இந்த மாம்ச சரீரத்துல நீங்க உயிரோடு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் you will go through issues of life. betrayal வரும், ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொடுக்கிற நிலைமை வரும், வியாதி வரும், பலவீனங்கள் வரும், டாக்டரை பார்க்கணும், மருந்து எடுக்கணும், இதெல்லாம் வாழ்க்கையில வரும். இந்த டாக்டர் கிட்ட போகும்போது, மருந்து எடுக்கும் போது we want to get cured, we want to get healed. நமக்கு மறுபடியும் இந்த வியாதி இருக்கக்கூடாது. இதெல்லாம் எல்லாருக்குள்ளும் மனசுக்குள்ள இருக்கிறது தான். பணம் பற்றாக்குறை இருந்தா நமக்கு எப்படியாச்சும் பணம் வந்தா போதும், கடன் தீர்ந்தா போதும், நமக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம்பான்னு சொல்லி நினைப்போம். உங்க பிள்ளைகளுக்கு அப்படிதான் நினைப்பீங்க. பட் நிச்சயமா நான் சொல்றேன், how much ever you pray, அது உங்க வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க சந்ததியுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், நிச்சயமா இயேசு சொன்னபடி ஹல்லேலூயா, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் இருக்கிறது. You have to undergo. ஏன்னா we are living in ஒரு சபிக்கப்பட்ட பூமியில நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Amen. It has been a cursed. அதனாலதான் அத்தனை காரியம், முதல் மனுஷனாகி ஆதாம் பாவம் செய்து இதையெல்லாம் நமக்கு வருவித்து கொடுத்து விட்டான். சோ அதுலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். So you cannot escape. இந்த சரீரம் கரப்ஷனுக்கு நாம ஜெயிக்க முடியாது. ஜீசஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது he came in flesh and blood. He went through எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் கடந்து போனார். He was mocked, he was crucified, he was nailed. யோசித்து பாருங்க, அவர் சாட்டையினால் அடிக்கப்பட்டாரு. everything. அவர் நல்ல when he was walking, when he went to the temple, அங்கே அவரை கேலி பண்ணாங்க, நீ எந்த ஓய்வு நாள்ல நீ எப்படி இந்த அற்புதத்தை செய்யலாம்? So they
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அந்த அவமானத்தின் உச்சம் அவர் when he was praying in the Gethsemane, அவருடைய வியர்வை துளி கூட ரத்தமா மாறினது. அந்த அளவுக்கு there was intense pain in his mind and body. So நம்முடைய வாழ்க்கையிலும் வரும், உபத்திரம் இருக்கும். நம்ம சரீரத்துக்கு அந்த உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம உள்ள வரும், நம்ம மனசுல வரும். சோ நம்முடைய விசுவாசத்தின் மேல வரும். பட் ஆண்டவர் சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனா உபத்திரம் வருதுன்னு அங்கேயே சொல்ல, அதோட நிறுத்திடல. அவர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள். என்ன கொடுத்தாருங்க? அவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள். I have said these things to you that in me you may have peace. In the world you will have tribulation. But take heart, I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன்ப்பா. அதோடைய அர்த்தம் என்னன்னா, இன் வாட் எவர் சிச்சுவேஷன் யூ ஆர் தேர், ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய உபத்திரம், உன்னுடைய பாடு, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய பலவீனம், உன்னுடைய வியாதி நேரத்துல ஐ எம் ஸ்டில் தேர், ஐ எம் அலைவ். நான் மரித்தேன், சதா காலங்கள் உயிர் உள்ளவனா இருக்கிறேன். So you can boldly come to me. Amen. Hallelujah. So ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றாரு. நீங்க யோவான் 14ஆம் அதிகாரத்துல நீங்க 1ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா அவர் அதான் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இட் வில் ஹேப்பன். உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் வரும். ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயம் கலங்கி போகிறதுக்கு விட்டுடாதீங்க. Don't give up, don't lose hope. நான் ஏற்கனவே அதை ஜெயிச்சுட்டேன். I'm going to give victory. அதன் மேல நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன். It's a time bound things. It will come and it will go, it will disappear. நான் உங்களோடு இருக்கிறத பாருங்க. You are not fighting this war, or you are not facing in the issue. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், if you are a child of God, if you have surrendered your life to God, நீங்க உங்க வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க தனிமையில இதை சந்திக்க போகிறதுல உங்களோடு இயேசு இருக்கிறாரு. You along with Jesus you are going to face the things. நீங்க பார்க்க போகிற எல்லா காரியத்திலும் இயேசு கூட இருக்க போகிறாரு. உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அதுக்கு தான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹல்லேலூயா. அதே 14:27 அவர் சொல்லுவாரு, ஹல்லேலூயா, நான் என்ன சொல்றாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்ன சொல்றாருங்க? ஹல்லேலூயா. அதோடைய அர்த்தம் என்னங்க? நமக்கு ஒரு பிரச்சனை வந்த மாத்திரத்துல நம்முடைய மனசுல இருக்கிற சமாதானம் நம்ம விட்டு போயிரும். பயம் நம்ம இருதயத்தை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, அந்த உபத்திரவத்திற்கு பதிலா, அந்த உபத்திரவத்தின் நடுவுல, அந்த பிரச்சனையின் நடுவுல நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். அதுக்கு என்ன சொல்றாருங்க? ஹல்லேலூயா, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Hallelujah. Don't let your hearts be troubled. Trust in the Lord. கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைங்க. Amen. Hallelujah. Because எத்தனையோ காரியங்கள் நம்ம உலகத்துல இருக்கிறது. We go through life. அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் there is only one person who has answers for everything. That is Christ Jesus. Amen. அவர் உங்களை தனித்து விடலன்னு நம்புங்க. Hallelujah. You will see great things happening. உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். Amen. ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அங்க எழுதுவார், யாக்கோபு எழுதுவார், ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 2 and 3 நீங்க பாத்தீங்கன்னா there James writes, ஹல்லேலூயா, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரம், பாடுகள் எல்லாம் there is a reason behind it. இந்த உபத்திரம் உங்களை என்ன பண்ணும்னா, it will raise you to the next level. உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும், உங்களுக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கும், உங்க விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும். Hallelujah. So don't ignore, don't give up. அது வெறுத்து ஓடிராத, பயந்து போய் உட்கார்ந்துராதீங்க. ரைஸ் அப், பிகாஸ் யூ ஹேவ் a God. அவர் மரித்தும் உயிரோடு எழுந்த தேவன் அவர் இருக்கிறார். He knows
everything in your life. உங்க கஷ்டம் என்னன்னு தெரியும். He knows your pain, he knows your tears, he knows your fears. எல்லாம் அவருக்கு தெரியும். You have a God who knows everything and has undergone those issues of life. அவங்க மக்கள் அழுகிறதான்னா அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் when he saw the sick people, பைபிள் சொல்லுது அவர் மனதுருகினார்னு. வியாதியர் உள்ளவர்களை பார்க்கும் போது அவர்கள் மனதுருகினார். மனதுருகி அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். அவருடைய வியாதிகளை சுகமாக்கினார். பிசாசின் பிடியில அகப்பட்டவர்களை அவர் குணமாக்கினாராம். So he was so he moved in compassion. பைபிள் சொல்லுறது அவரிடத்துல வந்தவர்கள் ஒருவர் கூட வந்த வண்ணமாக திரும்பவில்லை. everyone got what they needed. Even the same Lord Jesus tonight அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். He says நீங்க பயப்படாதீங்க, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். When you come to me you will receive what you need. உங்களுக்கு வேண்டியதை அவர் கொடுப்பாரு. If Jesus சரீரத்துல பூமியில இருக்கும்போது when he did it, அதை செய்தார்னா, வந்தவர்கள் திருப்தியா போனாங்கன்னா, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போனாங்கன்னா, நிச்சயமா இன்னைக்கும் the same Jesus, hallelujah, அன்னைக்கு அவர் எருசலேமில் இருந்தார், கலிலேயாவில் இருந்தார், நாசரேத்தூர்ல இருந்தார். இன்னைக்கு he is there in the midst of you. இந்த சத்தத்தை நீங்க கேட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா, Jesus is at your place. நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிறாரு. So consider it pure joy. எதுக்கு எழுதுறாருன்னா, hallelujah, because இந்த பாடுகள் நடுவுல உன் இயேசு வெளிப்பட போகிறார். உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உன்னுடைய மகிமை வெளிப்பட போகிறது. They are not alone in this battle, in the struggle. Jesus is walking with you. அதனால நீங்க கவலைப்பட்டு அமர வேண்டிய அவசியம் கிடையாது. அரைஸ், எழும்பி பிரகாசிங்க. பிகாஸ் கர்த்தருடைய மகிமை வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஒளி உன்னிடத்துல வந்திருக்கிறது. You are able, you are more than a conqueror. Hallelujah. ஆண்டவர் அப்படிதான் உங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதனால கலங்காதீங்க, திகையாதீங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜஸ்ட் இதெல்லாம் எதுக்குன்னா, ஈவன் பாடுகள் எல்லாம் வரும்போது அதோடைய அர்த்தம் என்னன்னா, God is awaiting to hear you. நீங்க கூப்பிடுவீங்க, நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, உங்களுக்கு நான் அற்புதம் செய்யணும் தான் ஆண்டவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். சோ ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ விளையாட்டுக்கு நீங்க எப்படியோ கஷ்டப்படுங்கப்பான்னு சொல்லி விடுகிறவர் அல்ல. The Bible says, ஒரு நாள் இயேசு பிரசங்கம் முடிச்சு கீழே வரார், மலையில இருந்து ஒரு குஷ்டரோகி வரான். அவன் பார்த்து இயேசு சொல்றான், ஐயரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். What was the answer from Jesus? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகன்னு சொல்லி அவனை சுத்தமாக்குனாராம். அப்போ Jesus heart was full of compassion. அவருக்கு வியாதியா இருக்கிறது அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். வியாதியும் ஒரு உபத்திரவம் தான், பண கஷ்டம் ஒரு உபத்திரவம் தான், பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருந்தார், உபத்திரவம் தான். In the midst of that, you are not alone. இயேசு கூட இருக்கிறார் என்பதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவர் பேதுரு எழுதுவார் 1 Peter chapter 4 verse 12 and 13ல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதனால சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. You will receive glory. தேவனுடைய மகிமை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. If you are going through issues of life, எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. You have God Almighty with you. அவர் உங்களை மறக்கல, உங்களை தள்ளல, உங்களை ஒதுக்கல. Still you are in the mind of God. Still you are in the plan of God. அவர் உங்களை ஒதுக்கலங்க. Hallelujah. Even in the Garden of Eden, முதல் மனுஷன் பாவம் செய்த அவன் மரத்துக்கு பின்னாடி ஓடி ஒளிந்து கொண்டான். God never ran away from them. God never hid himself. மனுஷன் தான் தன் மறைத்து கொண்டான்.
அவன் பாவம் செய்து தன்னை மறைத்து கொண்ட போது தேவன் வழக்கம் போல வந்தார். He came at the exact time. அவருக்கு வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? Because he ran away. He didn't have the guts to say to the Lord, sorry. இன்னைக்கு அதே பிரச்சனை தான் நமக்கு. நம்ம பிரச்சனை பாடு வரும்போது we stop looking unto Jesus. We stop praying. We stop calling upon the blessed name of the Lord. Come back to God. நீங்க எங்க இருந்தாலும் please come back to God. Your miracle is on the way. உங்க miracle எங்க தெரியுமா இருக்கிறது? எங்கயோ தூரத்துல இல்ல. உபாகம் 30 படிச்சீங்கன்னா it is just உங்க வாயில இருக்கிறது, உங்க உதட்டுல இருக்கிறது, உங்க இருதயத்துல இருக்கிறது. If you are going to call upon that blessed name of the Lord tonight, if you are going to pray to Jesus tonight, நீங்க ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி Jesus can do a miracle in your life. உங்க சரீரத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க மனசுல அவர் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். Are you willing to do that? Are you willing to do that? யாரோ ஜெபிச்சாங்கன்னு இல்ல, யாரோ ஜெபிக்கிறாங்கன்னு இல்ல, ஜெப குறிப்பை சொல்லிட்டு அமைதியா இருக்கிறது அல்ல. You pray tonight. You ask Jesus tonight. நீங்க பைபிள் முழுக்க படிச்சீங்கன்னா அந்த 4 காஸ்பல்ல பாத்தீங்கன்னா people came thronging to Jesus. இயேசு அங்க இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு they came. வியாதி உள்ளவர்களை படுக்கையில தூக்கிட்டு வந்தாங்களாம். They brought to Jesus and said, hallelujah. நீங்க ப்ளீஸ் உங்களால முடியலையா, நாங்க தொடுறோம், நாங்க தொட்டோம்னா சுகமாயிரும், நான் அந்த நம்பிக்கையோட கொண்டு வந்தாங்க. And Jesus, the Bible says, Jesus healed every sick people. அத பல தலப்பட்ட வியாதிகள் இருந்தது. பேரலைஸ்ட் இருந்தாங்க, ஸ்ட்ரோக் அடிச்சவங்க இருந்தாங்க, ஹalleluya, பல தரப்பட்ட குஷ்டரோகிகள் இருந்தாங்க. There was so every kind of disease. That is இன்னைக்கு பேர் சொல்ற அத்தனை வியாதியும் அன்னைக்கும் இருந்தது. And Jesus, the Bible says, Jesus healed everyone. பிசாசு பிடிக்கப்பட்டு இருந்தாங்க. And Jesus healed everyone. The same Jesus. இன்னைக்கு அவர் உயிர் உள்ளவரா இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் உங்க நடுவுல இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் அற்புதம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறாரு. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்க மௌனமா இருந்தா நடக்க போகிறது இல்லை. If you are going to keep yourself silent, miracle is not going to happen. நீங்க வாயை திறந்து, உங்க மனசை திறந்து, உங்க வாயினால சொல்லி, உங்க இருதயத்துல விசுவாசிச்சீங்கன்னா இப்பொழுது அற்புதம் நடக்கும். மார்க் 11:24 சொல்லும். Thank you Lord. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அது பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். It's time you pray and you believe you will have a miracle. என் ஆண்டவருக்கு பெரிய காரியம் இல்லை, இயேசுக்கு அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆமென். மரித்தவனை உயிரோட எழுப்பின இயேசு இன்னைக்கு உங்க நடுவுல, உங்க பக்கத்துல இருக்கிறார். 2-3 பேர் கூடுகிற நடுவுல இருக்கிறேன் என்று சொன்னவர். If you are joined together as a family, he is there. உங்க நடுவுல இருக்கிறாரு. அவர் வந்து இருக்கிறார். உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வந்து இருக்கிறார். உங்களை குணமாக்க வந்து இருக்கிறார். உங்க கண்ணீரை துடைக்க வந்து இருக்கிறார். உங்க கவலைகளை போக்க வந்து இருக்கிறார். Just call upon the blessed name. அவரை நோக்கி கூப்பிடுங்க. Receive your miracles. Hallelujah. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க.